சளிக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை. ஆமாம். இந்த ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க, ரன்னிங் ரோஸ் உள்ளவங்க, அடுக்கு தும்பல் வர்றவங்க, தொடர்ந்து மூக்கில் சளியாக கொட்டிட்டு இருக்கிறது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறதுக்கெல்லாம் இந்த மூலிகை நல்ல வேலை செய்யும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது என்ன மூலிகை, அது எப்படி பயன்படுத்தும்? இதான் சார் இந்த முசுக்கை. ஆமாம், இதுதான் நண்பர்களே முசுக்கை. பாருங்க, பழம் எல்லாமே பாருங்க. பாருங்க, மேலே பழம் இருக்குது, செங்காய் இருக்குது, காய் இருக்குது. இந்த முசுக்கை பார்த்தீங்கன்னா இந்த கீரைகள்லாம் பறித்து எடுத்து இதை இடித்து சாறு எடுத்துக்கணும். சாறு எடுத்துட்டு இந்த சாரை வந்து நம்ம சாப்பிட்ற அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியில் வச்சு ஒரு 100 கிராம் அரிசியில் இதை வச்சு இந்த சாறை அது முழுக விடணும். அந்த சாரெல்லாம் குடிச்சிட்டு அந்த அரிசி வந்து கொஞ்சம் ஊறி எடுத்துக்கும் அந்த சாரெல்லாம். அதை அரைச்சிட்டு கிராமங்களில் வந்து ரொட்டி மாதிரி சுடுவாங்க, அதான் சின்ன தோசை மாதிரி சுட்டு சாப்பிடும் பொழுது சளி எல்லாம் கம்ப்ளீட்டாக வரும். அதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். சளியை கம்ப்ளீட்டாக எடுக்கும். அப்படி முடியாதவங்க இந்த இலைகள்லாம் பறித்து காய வைத்து பவுடர் ஆக்கி பசும்பாலில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் காய்ச்சி அந்த பாலை குடிச்சிட்டு வரும்போது சளி சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் எடுக்கும். இருமல், சளி, மூச்சு வாங்குதல், நுரையீரல் சுருக்கம், நுரையீரல் சளி, இது எல்லாத்தையும் தொண்டை அழிச்சு இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இந்த முசு மூலிகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு வந்து ஒரு சிறந்த மூலிகை இது. எப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், ப்ரெஷருக்கு எப்படின்னு கேட்டால் ஒரு 1/2 கிலோ அளவில் சீரகம் வாங்கிடணும். கடையில் சீரகம் வாங்கிட்டு ஒரு புது சட்டியில் அந்த சீரகத்தை கொட்டி அந்த சீரகம் முழுகுன்ற அளவுக்கு இந்த இலையை இடித்து அந்த சாறு அதில் ஊற்றணும். ஊற்றி வெயிலில் வைக்கணும். இரவெல்லாம் அது வந்து அந்த சாறை குடிச்சிட்டு ஊறிக்கின்னு இருக்கும் அந்த சீரகம். பகலெல்லாம் எடுத்து வெயிலில் வச்சு காய வைக்கணும். அப்படி கிண்டி காய வச்சு நன்றாக காய்ந்த பிறகு மறுபடியும் இந்த சாறை அதே போல் அதில் ஊற்றணும். முழுக ஊற்றி மறுபடியும் கிண்டி அப்படியே மறுபடியும் வெயிலில் காய வைக்கணும். அந்த மாதிரி 3 முறை செஞ்சிட்டிங்கன்னா அந்த சீரகம் வந்து இந்த மருத்துவ குணங்களை வாங்கிட்டு பாவனை சீரகம்னு பேராயிடும். அந்த பாவனை சீரகத்தை தினம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காலை மாலை வெந்நீர் சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிட்டு வரும்போது ப்ரெஷர் வந்து படிப்படியாக குறையும். ப்ரெஷருக்கு வந்து இது ஒரு அருமையான கை கண்ட முறை. இதை ப்ரெஷர் உள்ளவங்க சாப்பிட்லாம். சளியும் எடுக்கும், ப்ளஸ் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு எடுக்கும். ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அது குறைக்கக்கூடிய அந்த ரத்த பித்தம்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷரை பித்தம் வந்து ரத்தத்தில் கலக்கும் போது அந்த ரத்த பித்தத்தை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த முசுக்கை. இது சாப்பிடலாம் ஐயா? இது சாப்பிடலாம், பழம் சாப்பிடலாம், இலை சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடக்கூடிய. சாப்பிட்டு காமிங்க. இது பழம் பாருங்க, பழம் நிறைய இருக்குது. இது நான் விதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொண்டு போய் விதைய போட்டோம்னா நிறையா வளரும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆமாம், அதனால தான் இங்கே நிறையா இருக்குது. இது மாதிரிலாம் பொக்கிஷமான மூலிகைலாம் கண்டிப்பாக சேர்த்து வைங்க. நீங்கள் விதைய போடுங்க, மாடி தோட்டம் போடுங்க. சளிக்கெல்லாம் எவ்வளவோ அதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோம். இயற்கையாக இது சளிக்கான உணவாக இருக்குது. அதாவது உணவு மூலமாக நம்ம சளியை சரி பண்ணிக்க முடியும், நுரையீரல் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணிக்க முடியும் இல்லையா? அந்த பழம் என்ன டேஸ்ட் இருக்குது சொல்லுங்கள். இனிப்பு, கசப்பு, லேசான தோற்பு. ஆமாம். ஏன் நேயர்களே, மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.